श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्ता इति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। वन्दे वृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम्। श्रीमद्भागवतத்துல தசமஸ்கந்தம் உத்தரார்த்தத்துல சூரியோபராக காலத்துல குருக்ஷேத்திரத்துல எல்லாரும் சேர்ந்து அந்த குருக்ஷேத்திரத்துல பரசுராமராலே நிர்மாணம் பண்ணப்பட்ட தீர்த்தங்கள்ல ஸ்நானம் பண்ணி பிதர்த்தர்ப்பணம்லாம் பண்ணி அது முடிஞ்ச காலம்லாம் முடிஞ்ச பிற்பாடு பாகவதாராதனம்லாம் பண்ணி சந்தோஷமா இருந்த ஒரு நிலையில குந்தி தன்னுடைய தமையனார் வசுதேவரிடத்துல தாம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முறையிட அதுக்கப்புறம் அப்ப யாருமே என்ன ரட்சணம் பண்ணலையே, யாருமே என்னை பத்தி நினைக்கலையே அப்படிலாம் சொல்லச்சே அவளுடைய பிராரப்த கர்மாவனால படுற கஷ்டங்களை சொல்லி ஈஸ்வரனிடத்துல விசுவாசத்தோட இருந்தவனாக்க நம்ம எல்லா கஷ்டத்துல இருந்துலயும் வெளியில வந்துடலாம் என்பதை வசுதேவர் உபதேசம் பண்ற. தனக்கும் ஏற்பட்ட ஒரு சில சிரமங்களை சொல்ற. தானும் கம்சனிடத்துல பயந்துண்டு எப்படி எப்படியெல்லாம் இருந்தோம் என்பதெல்லாம் நீயும் நினைச்சு அடியன் சுவாமி கேட்கலையே. அடியன் பிரிட்ஜில் கேட்கல சுவாமி. அடியன் சுவாமி சாதிக்கிறது எதுவும் பிரிட்ஜில் கேட்கல அடியன். மத்தவாள் கேக்குறதா? லதாக்கா பிரிட்ஜ்ல கேக்குறதா சுவாமி? இல்ல கேக்கல. சரி அடி, கரண்ட் இல்லன்னு போட்டிருக்கா லட்சுமி. ஓ சரி, ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் சுவாமி இருக்கு போலக்கு. அடியன் சுவாமி கேக்குறதா சுவாமி? அடியன் இப்ப கேக்குறது நடுவுல போயிட்டு தானே. அதாவது நாங்களும் கூட கம்சன் இப்படின்னா படுத்தினான்னு ஆரம்பிச்சேள் அவர் வசுதேவர் சொல்றத, அப்ப ஒண்ணும் கேட்காம போயிடுச்சு. அடி அடி அப்போ வசுதேவர் சொல்லச்சே எந்த ஒரு சகோதரனும் சகோதரி கஷ்டப்படுறத அவ கஷ்டப்படட்டும் என்ன நினைக்க மாட்டா, அதை பார்த்துட்டு இருக்கணும்னு நினைக்க மாட்டா. அந்த சகோதரியினுடைய கஷ்டத்தை போக்கடிக்கணும்னு தான் நினைப்பா.
இது சகோதரனுடைய ஒரு எண்ணம் அப்படிதான் இருக்கும். ஆனாலும் கூட தெய்வ வசத்தினால தன்னால பரிகாரம் பண்ண முடியாத ஒரு நிலைன்றது வருது. அப்போ எல்லாத்தையும் மீறி போயிடுறது. இதுதானே தவிர சகோதரனுக்கும் சகோதரிக்கும் இருக்கக்கூடிய வாஞ்ச பிரீத்தி எந்த சமயத்திலையும் குறையறது கிடையாது. அததான் சொல்றார் இந்த இடத்துல வசுதேவர். அதே மாதிரி குந்தி தேவியும் ஒரு பெண்ணா இருந்துட்டு இருக்கிறவா தனக்கு வரக்கூடிய ஒரு சந்தோஷத்தையோ துக்கத்தையோ யாருண்ட பகிர்ந்து கொள்றது என்று கேட்டா சகோதரன் இடத்துலதான் பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த சகோதரன் தான் அவளுக்கு ஒரு ஆசிரியமா இருந்துட்டு இருக்கான். ஆகையாலதான் வசுதேவர் இடத்துல சொல்ற. இப்படி இந்த விஷயங்கள்லாம் சொன்ன பிற்பாடு இதெல்லாம் ஒரு லோகத்துல நாம ஒரு சகோதரன் சகோதரி இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும்ன்றதுக்கெல்லாம் ஒரு இலக்கணமாக திகழ்கிறவர்கள் அவர்கள்லாம். இந்த கோபியர்கள்லாம் கண்ணனை பாக்குறான். கண்ணனை பாக்குறதுனால ஒரு பெரிய சந்தோஷம் அவள் மொத்த பேருக்கும். இந்த சந்தோஷம் எப்பேற்பட்ட சந்தோஷம்னா, இத்தனை நாள் கண்ணனோட ஒரு பிரிவு ஏற்பட்டிருந்து அந்த பிரிவு மொத்தம் மறந்து போயிட்டான். அந்த கண்ணனை பார்த்த உடனே அந்த கண்ணனுடைய திவ்யமங்கள விக்கிரகத்தை தன்னுடைய மனசுல இருத்திண்டு கண்ணனோட ஒரு சமாகமும் ஒரு சேர்க்கையை ஏற்படுத்திண்டு கண்ணனிடத்துல ஒரு பிரீத்தியோட வாஞ்சையோட பேசுற. அப்ப கண்ணனும் சாய்க்கிறேன், கண்ணன் சாதிக்கிறேன். உங்களிடத்துல என்னுடைய பிரீத்தின்றது எந்த ஒரு சமயத்திலையும் குறைஞ்சதே கிடையாது. நான் அந்தர்பகிஷ்ட சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதகான்னு உங்களுடைய கண்ணுக்கு புலப்படாமல் நான் எங்கேயோ இருந்தாலும் கூட உங்க மனசுக்குள்ள நான் இருந்துட்டு இருக்கேன். என் மனசுல நீங்க எல்லாரும் இருந்துட்டு இருக்கீங்கோ. என் மனசுல நீங்க நீங்காமல் இருக்கிற அப்படின்னால நம்ம ரெண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சம்பர்க்கம் இருக்க, இது தடையில்லாததாக இருந்துட்டு இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி விச்சித்தி வரல, தடங்கள் வரல. இதுல இந்த ஒரு அம்சத்தை நீங்க மனசால நினைச்சிருந்தாங்கன்னாக்க யோகிகளுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆகையால என்னிடத்துல ஒரு பக்தி இருக்கு, அதுவும் அச்சஞ்சலமான பக்தி. அந்த பக்தி எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் யாராலையும் மாற்ற முடியாத ஒரு பக்தி. அப்படிப்பட்ட ஒரு பக்தி இருந்துட்டோம்னாக்க அதுதான் சகல க்ஷேமத்தையும் ஏற்படுத்தும். அதுக்கு மேல வேற எதுவும் வேண்டாம் என்பதெல்லாம் சொன்ன. அவளுக்கும் பரம சந்துஷ்டி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த ஒரு வியாஜத்துல கண்ணனை நாம பார்த்தோம். கண்ணனுடைய முகாரவிந்தத்திலேருந்து வெளிப்பட்டதான வார்த்தைகளை நாம கேட்டோம். அதை காட்டிலும் வேற என்ன வேணும் எனக்கு? ஒரு ஜன்ம சாபல்யம் ஏற்பட்டு என்று சொன்ன. அப்போ தர்மபுத்திரர் வர, தர்மபுத்திரர் கண்ணனை பார்த்து விசாரிக்கிறேன். அப்போ தர்மபுத்திரரை பார்த்து கண்ணன் கேட்கிறேன், அதானுகிருஹ்ய பகவான் கோபீனாம் சங்கதிங் குருஹு யுதிஷ்டிரமதா ப்ருச்சதே சர்வாஹ்ச சுஹ்ருதோ வ்யயம். யுதிஷ்டிரர் வந்தவுடனே எல்லாரும் சௌக்கியமா இருக்காளா? நீ சௌக்கியமா இருந்துட்டு இருக்கியா? உன் தம்பிகள்லாம் சௌக்கியமா இருக்காளா? எல்லாரும் க்ஷேமமா இருக்கா? உங்க தேசத்துல ஜனங்கள்லாம் உன்னிடத்துல பிரீத்தியா இருந்துட்டு இருக்கா என்று கண்ணன் விசாரிக்கிறாராம். அந்த விசாரிச்ச உடனே யுதிஷ்டிரர் சொல்ற பதில் இருக்க, அதுதான் இப்ப சாரமான விஷயம், முக்கியமான விஷயம், இன்றைய உபன்யாசத்துல பார்க்க வேண்டிய விஷயம். ஏவம் லோகநாதேன பரிபிருஷ்டஸ்து சத்கிருதாஹ பிரத்யோசுஹு இஷ்டமனசஹ தத்வாதேட்சா சதம் ஹசஹ.
कुतो शिवं त्वच्चरणाम्बुजासवं महात्मनां सम्मुखनिर्वृतं क्वचित् पिबन्ति ये कर्णपुटैरलं प्रभो देहं भृतां देहकृतस्मृतिच्छेदम् तस्य पादेक्षा அந்த கண்ணனுடைய திருவடியை சேவிக்கிறேன். கண்ணனுடைய திருவடியை சேவிச்ச உத்தர க்ஷணத்துல பாப்பெல்லாம் போயிடும். இந்த பெருமாளுடைய திருவடி தரிசனம் இருக்க, அது எவ்வளவு பாப்பம் பண்ணியிருந்தாலும் அத்தனை பாப்பங்களையும் போக்கடிக்க கூடியதான். அப்படிப்பட்ட உம்முடைய திருவடியை நான் தரிசனம் பண்ணிட்டு இருக்கேன். நானு உம்முடைய திருவடியை தரிசனம் பண்ணிட்டு இருக்கவனுக்கு எனக்கு எதனா குறை வருமானா, யாருக்கான குறை வருமானா? பெருமாளை நினைக்கிறவாளுக்கு, பகவத் கதாமிருத சிரவணம் பண்றவாளுக்கு எதனா குறை வருமானா? குதஹா அசிவம், அவளுக்கு எங்கேருந்து அசிவம்? சிவம்னாக்க சிவசப்தம் மங்களத்தை சொல்றது, அசிவம்னாக்க அமங்கலம்னு அர்த்தம். இந்த பகவத் கதைர்கத்வச்சரணாம்புஜாசவம் மகாத்மனாம் சம்முக நிர்வృతం क्वचित् பிபந்தி ஏ கர்ணபுடைः அலம் பிரபோ தேகபிருதாம் தேககிருத ஸ்மிருதிச்சேதம் என்பதாக சொல்றார். மகாத்மனாம் சண்முகைஹி நிர்வృతం, மகாத்மாக்கள் அந்த எம்பெருமானுடைய வைபவத்தை சரணாம்புஜாசிரவம் உம்முடைய அவளுடைய முகத்திலேருந்து வெளியில வருது என்னடா? தேன் பெறுகிறது. இது என்ன? எப்பேற்பட்ட மகரந்தமும் தேனும் பெறுகிறது. இது என்ன? பகவானுடைய திருவடியினுடைய பெருமையை பேசுறான். அவளிருந்து வரதெல்லாம், மகாத்மாக்கள் வாயிலாக வரதெல்லாம் அந்த திருவடியிலேருந்து, அந்த புஷ்பத்திலேருந்து, தாமர புஷ்பத்திலேருந்து பெருகக்கூடிய மகரந்த சம்மலிதமான ஒரு மது தேன். அந்த தேனை குடிக்கிற பிபந்தியே கர்ணபுட்டை ரதம் பிரபோ, அது என்ன வாயால சாப்பிடுறான்னு அர்த்தம்னா காதால பருகுகிறார்களாம். அந்த கண்ணனுடைய கதா சிரவணம் அப்பேற்பட்டது. தேகபிருதம் தேககிருத ஸ்மிருதி சேதம், இந்த சரீரத்துல இருக்கிறவாளுக்கு சரீரத்தோட இருக்கோன்ற எண்ணமே போயிடுறோம். அப்படின்னா இந்த சரீரத்தோட இருந்தாக்க சரீர பிரயுக்தமான தோஷங்கள்லாம் வரப்போறது இல்ல. இந்த சரீரத்துக்கு உண்டான சுகத்துல ஒரு அபேட்சையெல்லாம் இருக்கும், அதெல்லாம் போயிடுறோம். அவ நினைக்கிறது மொத்தம் பகவானுடைய திருவடியை மாத்திரமே நினைச்சுட்டு ஸ்ரீவைகுண்டத்துல இருக்கிற நிலையில அவ இருக்காளாம். அப்படி உம்முடைய பிரபாவத்தை கேட்டு இருக்கிறவாளுக்கு எங்கேருந்து அமங்கலம் வரப்போறது? வரவே வராது. ஹித்வாத்மதாம வித்ருதாத்மகிருதத்ரியவஸ்தம் ஆனந்த சம்ப்ளவம் அகண்டம் அகுண்டபோதம் காலோபதிருஷ்ட நிகமாவன ஆத்தயோக மாயா கிருதிம் பரமஹம்ச கதிம் நதாஸ்மஹா. பெருமாள் திருவடியினுடைய பெருமையை சொல்லி சொன்னார். அப்படிப்பட்ட எம்பெருமான யாரெல்லாம் சேவிக்கிறாளோ அவளெல்லாம் நான் சேவிக்கிறேன்னு சொல்லி சொல்றேன். பாகவதாளுடைய பிரபாவத்தை சொல்லி சொல்றேன். நான் பெருமாளை சேவிக்கிறவாளுமா, பெருமாளை மாத்திரம் நான் சேவிக்கல, ஒன்ன மாத்திரம் தியானம் பண்ணல, ஒன்னிடத்துல பக்தியோட, ஒன்னிடத்துல பிரீத்தியோட, உன்னையே நினைச்சுட்டு இருக்கிற மகாத்மாக்கள் பரம பாகவதர்கள் யாருண்டோ அவளை நான் சேவிக்கிறேன். அவளை நான் சேவிச்சேன்னாக்க எனக்கு சகல அனிஷ்டங்களும் நீங்கி சகல க்ஷேமங்களும் எனக்கு ஏற்படுறது. இது பாகவதாராதனத்தினுடைய பெருமை, கண்ணனுடைய திருவடியை நினைக்கிற பெருமை. இது ரெண்டையும் சேர்த்து சொல்ற யுதிஷ்டிரர் வாக்குனால மகர்ஷி. ஆத்மதாம விதுதாத்மகிருதத்ரியவஸ்தம் ஆனந்த சம்ப்ளவம் அகண்டம் அகுண்டபோதம்.
பெருமாள் அவதாரம் பண்ற எதுக்காகன்னா பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேன்னு கீதையில அவதார ரகசியத்துல பெருமாளை சாதிச்சிருக்க. அந்த விஷயத்தை மகர்ஷி தன்னுடைய வாக்குனால சொல்ற இந்த வேதம் காலேனோபசிருஷ்ட நிகமாவன ஆத்தயோகம் மாயா கிருதிம் பரமஹம்ச கதிம் நதாஸ்மஹா. வேதத்துக்கு ஒரு கஷ்டம் வருதான். பிபேத் அல்பஸ்ருதா வேதா மாமயம் பிரதரிஷ்யதி என்று சொல்லப்படுகிறது. வேதம் மாதா பயப்படுவாளாம். யார கண்டா பயப்படுவான்னா அல்பஸ்ருதாத்து அரைக்குறையா தெரிஞ்சுட்டு தனக்கு எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி சொல்லிக்கிறாள, அவளை பார்த்து பயப்படுறாள். ஏன் பயப்படணும்? அவளுக்கு என்ன வந்தது? வேதத்துக்கு என்ன வந்ததுன்னா மாமயம் பிரதரிஷ்யதி, வேத வாக்கியத்தை சொல்லி அதுக்கு ஒரு அபார்த்தம் பொருள் இல்லாத பொருளை சொல்லி இப்படியே வேதத்துல சொல்லிருக்கு, நாம தப்பு காரியத்தை பண்ணலாம் என்றெல்லாம் சொல்லிடுவாளாம். அப்ப வேத மாதாவினுடைய எண்ணத்தையே விபரீதமாக சொல்லக்கூடிய சாமர்த்தியம் உடையவர்களாம். அதை பார்த்து பயப்படுறாளாம் வேத மாதாவே. அப்ப அந்த மாதிரி ஒரு சன்னிவேசத்துல வேத மாதாவுக்கு வேத போதிதமான தர்மானுஷ்டானம் பண்ணுவதற்கு ஒரு கலக்கம் ஏற்படுத்தி தயக்கம் ஏற்படுற ஒரு சமயத்துல, அது செய்ய முடியாத போற ஒரு சமயத்துல பெருமாளை அவதாரம் பண்றேன், நீ கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்க. காலோபசிருஷ்ட நிகமாவன ஆத்தயோக மாயா கிருதிம். மாயா கிருத்திம்னு ஒரு வார்த்தையை சொல்ற. இந்த அவதாரத்துல எழுந்துள்ள இருக்கிற பெருமாளுடைய திருமேனி என்ன மாயையா? மாயன்னு சொல்லி சொன்னா மோகிப்பிக்கிறதுன்னு அர்த்தம் இல்ல. மாயன்றதுனால மோகனம் அஜ்ஞானம் என்கிற இரண்டு சப்தங்களுக்கும் பொருள் வேறு. அஜ்ஞானம்ன்றது தனக்கு ஏற்படுற ஒரு அறியாமை. மோகனம் என்பது என்னன்னா பிறரை ஏமாத்துறது, அதாவது பிறரை வேற விதமா உண்மை நிலையை அறிந்து கொள்ள விடாமல் பண்றது இருக்க, அதுதான் மோகிப்பிக்கிறதுன்னு சொல்லி சொல்றது. ஒரு மெஜிஷியன் அவன் பண்றான், திடீர்னு பார்த்தோம்னா ஒரு பட்சி பறக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எல்லாரும் பார்த்துட்டே தான் இருப்போம். பார்த்துட்டே இருக்கிட்டே அந்த பட்சி பறக்கும், போயிடும். அது ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் இருக்கும். வஸ்துதா பட்சியே கிடையாது, பட்சியே பறக்கல, ஒண்ணுமே பண்ணல. அவன் இல்லாத ஒன்ன பிறரை மோகிப்பிக்கும்படியாக பண்றான். அது மேஜிக்னால வருது. பெருமாளுடைய அவதாரங்கள்லாம் மாயினால ஏற்படுறது, பிறரை மோகிப்பிக்கிறதுக்காக ஏற்படுறதுன்னு சில பேர் சொல்ற. அப்படி அர்த்தம் இல்லை. மாயா சப்தத்துக்கு ஞானம்னு ஒரு அர்த்தம், சங்கல்பம்னு அர்த்தம். இந்த பெருமாளுடைய தன்னுடைய சங்கல்பத்தினால நம்மள மாதிரி பிறவி கிடையாது, அவருக்கு ஆவிர்பாவம். இப்படி கிருஷ்ணனாக ராமனாக ஒரு ஆவிர்பாவம் வரணும்னு பெருமாள் நினைக்கிறேன். ஆகையால கண்ணனாக அவதாரம் பண்ணிருக்கே. அப்படிப்பட்ட மாயா கிருதிம் பரமஹம்ச கதிம் நதாஸ்மஹா. இப்படி மாயா கிருதிம் பரமஹம்சகதிம், பரமஹம்சம் என்பதாக சொல்ற. இந்த பரமஹம்ச சப்தத்துல வரைச்சே பெருமாளுக்கு எல்லாவற்றிலிருந்தும் விடுபட்டவராக அவர் இருந்திருக்க. அவர் ஆச்சரிய யோக பரமஹம்சானாம் கதிம் என்பதாக சொல்ற. பரமஹம்சால்னு சொல்றவா வைராக்கியத்தினால
இந்த லோகத்துல வரக்கூடிய சுகங்கள் எல்லாவற்றையும் துறந்தவர்களாக இருந்திருக்கிற சன்னியாசிகள், அவளை பரமஹம்சாள்னு சொல்ற, அவளுக்கெல்லாம் கத்தியாக இருந்திருக்க, அவர்களாலே அடையக்கூடியவராக எழுந்தருள் இருக்கிறவர் அந்த எம்பெருமான். அப்பேற்பட்ட உம்மை நாங்கள்லாம் வணங்குகிறோம். எங்களுக்கு என்ன குறை வர போறது? பெருமாளை தியானம் பண்றவங்களுக்கு எனக்கு என்ன குறை வர போறதுன்னு யுதிஷ்டிரர் சொல்றாராம். இத்யுத்தம ஸ்லோக சிகாமணிம் ஜனேஷு அபிஷ்டுவத் ஸ்வந்தக கௌரவஸ்திரியः சமேத்ய கோவிந்த கதா மிதோ கிருணாஸ்திரிலோக கீதா ஸ்ருணு வர்ணயாமஹே. இந்த பக்கம் புருஷாலாம் பேசிட்டு இருக்கா. அங்க பார்த்தோம்னா எல்லாரும் கண்ணன் 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 விஷயமாகவே பேசிட்டு இருக்காளாம். இப்படி கண்ணன் விஷயமாக பேசிட்டு இருக்கச்சே அவள்லாம் அங்க கௌரவர்களுடைய கண்ணு தெரியாதவர் அவர் திருதராஷ்டிரர், அவருடைய பெண்கள் அந்தப்புறத்தை சேர்ந்தவர்கள் எல்லாமும் கண்ணனுடைய விசேஷத்தெல்லாம் கேட்டு கேட்டு அவளும் கண்ணனையே தியானம் பண்ற நிலைக்கு வந்துட்டாளாம். கண்ணன் கண்ணன்னு சொல்லி. அப்போ திரௌபதி அங்க வந்திருக்கா. கண்ணனுடைய மனைவிமார்கள், கண்ணனுக்கு அஷ்ட மகிஷிகள் என்பதாக பிரதானமாக சொல்லப்படுகிறவர்கள். 10,000 மனைவிமார்கள் இருந்தாலும் அஷ்ட மகிழ்ச்சிகள் பிரதானமாக சொல்லப்படுகிறவர்கள். அவளோட திரௌபதி பேசிட்டு இருக்காளாம். அந்த திரௌபதியும் அஷ்ட மகிழ்ச்சிகளும் சேர்ந்து பேசுற ஒரு பேச்சுதான் இப்ப நாம பார்க்க போறோம். ராமாயணத்துல ஒரு நிகழ்ச்சி. சித்திரக்கூட்டத்தில இருந்து கிளம்பி தண்டகாரண்யத்துக்கு போற வழியில அத்ரி மகர்ஷியினுடைய ஆசிரமத்துக்கு போயிடுற. அந்த ஆசிரமத்துல போனா அத்ரி மகர்ஷி எழுந்துள்ள இருக்க. அவருடைய தர்ம பத்னி அனசூயா. அந்த அனசூயா ரொம்ப விருத்த, ரொம்ப வயசானவள். தலையில முடியெல்லாம் பழுத்து போயிடுச்சு, கருப்பு போய் வெள்ளை போய் பழுத்து போயிடுச்சு, மஞ்சள் வந்துட்டான். இந்த காலத்துல நாமெல்லாம் சில பெண்கள்லாம் சுவாபாவிகமாக இருக்கிற மாத்திண்டு விபரீதமா இந்த மாதிரி எல்லாம் தலைமுடிய மாத்திக்கிறா. அவ காத்துல அடிச்சு போற மாதிரி இருக்காளாம், காதுல குண்டலம் போட்டுன்னு இருக்காளாம். ராமாயணத்துல அற்புதமா சொல்லுவார். வால்மீகியனுடைய வார்த்தை எல்லாம் ரொம்ப சரளமான வார்த்தை, எல்லாருக்கும் புரியும். கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சிருந்தா கூட போறோம், அந்த வால்மீகியை அனுபவிக்கலாம். அப்படி காத்துலயே அடிச்சு போற மாதிரி அவ்வளவு ஒல்லியா இருக்கலாம். காதல ஒரு குண்டலம் போட்டுன்னு இருக்காளாம். அந்த குண்டலம் போட்டுன்றது அது தனியா ஆடுறதான் குண்டலம். அது காது ஓலை அப்படின்னு சொல்லுவா அந்த காலத்துல. அந்த காது ஓலை கீழே அது அப்படியே தொல்லையா கீழே தொங்கும். அது இப்படி இப்படி ஆடுறதான். அவ சிரிச்சுட்டே அந்த அனசூய திரௌபதி கைய பிடிச்சுட்டு, இவ புருஷெல்லாம் பேசிட்டு இருக்கட்டோம்மா, நாம பேசலாம் வா அப்படின்னு அவளை அழைச்சும் போறாளாம். அழைச்சும் போயிட்டு உள்ள போய் திரௌபதியோட பேசிட்டு இருக்கா. இதோ நீ போட்டுன்னு இருக்கே, இது யாருமா போட்ட நகை, இது நன்னா இருக்க, யாரை எப்படி விசாரிக்கணும்ன்றதே ஒரு பெரிய விஷயமாச்ச. பெண்களுக்கு அந்த நகையும் புடவையும் உடுத்தின்னு இருக்கிறத விசாரிச்சுட்டாள்னாக்கா அதை காட்டிலும் சந்தோஷம் வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த சொக்கா போட்டுன்னு இருக்கேன், இந்த சொக்கா யார் தைச்சு கொடுத்தான்னு கேட்கறதுக்கு வந்துருவா. அங்கேருந்து பெண்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க இப்படி கேட்டா இப்படி நன்னா இருக்குன்னு சொல்லி கேட்கறாள்ன்னு அதுல ஒரு பெருமை வாளுக்கு. அப்போ உற்சாகமா பேச ஆரம்பிச்சிருவா. இது பெண்களுடைய சுபாவம், அது ஒண்ணும் தப்பு சொல்லலாம். அந்த மாதிரி இந்த இடத்துல அனசூய இவரை பார்த்து கேட்கிறாரு, இது யார் போட்டு கொடுத்தது, இந்த நகை யார் கொடுத்தது, இந்த நகை யார் கொடுத்தது, இது எப்படி கொடுத்துருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்கிறா. அப்பாவு சொல்றான், இதோ இந்த நகை எனக்கு எங்க ஜனக மகாராஜா எங்க அப்பா போட்டு கொடுத்தது அப்படின்னா. இன்னும் சில நகைகள் எல்லாம் சொல்லி எங்க மாமனார் போட்டதுன்னு சொல்ற. இன்னும் சில நகைகள்லாம் கொடுத்து நாங்க காட்டுக்கு போச்சே, இந்த நகையெல்லாம் நீ வச்சுக்கோன்னு அந்த சமயத்துல எங்க மாமனார் கொடுத்தே அந்த நகை என்ன.
இன்னும் சில நகைகளை காண்பிக்கிறா. இது அகஸ்திய ஆசிரமத்துல வரச்சே லோபாமுத்ரா கொடுத்தது இது அப்படின்னா இதெல்லாம் கேட்டு இருக்கச்சே அவ்வளவு ஒரு சந்தோஷம். இது கேட்டாலே தன்னை பத்தி கேட்டாலேன்னு சீதா பிராட்டிக்கு சந்தோஷம். இவ சொல்ற பதில கேட்டு அனுசூயக்கு சந்தோஷம். அப்ப கேக்குறா, இந்த ராமனை எப்படிமா நீ கல்யாணம் பண்ணிண்ட அப்படின்னு கேக்குறா. அதுக்கும் பதில் சொல்றா, எங்கப்பா வீரிய சுல்கமாக இந்த தனுஷை யார், சிவதனுஷை யார் நாண்யத்திராளோ அவளுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு ஊர்ல இருக்கிறவெல்லாம் ராஜாக்கள்லாம் வந்து பார்த்துட்டா அதை தூக்க கூட முடியல. ராமர் அனாயாசமா சுண்டு வரலாம்ல தூக்கி அந்த தனுஷ நாண்யத்தை டமால்னு ஒரு ஓசை கேட்டது. நான் அந்தப்புறத்துல இருந்து வெளில வந்து பார்த்தேன், அந்த ஜன்னலால பார்த்தேன்னாக்கா அந்த தனுஷே உடஞ்சு போயிடுத்து. உடனே ஜனக மகாராஜா சொல்ற, உனக்காக இந்த சீட்டை காத்துன்னு இருக்கா, அவ்வளவு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னா. உடனே சரின்னு கல்யாணம் பண்ணிக்கலாமோ இல்லையா? அப்பதான் இவர் பிகு பண்ணிட்டு என்னன்னா, நீர் சொல்லிட்ட நான் சீதைக்கோசெல்லாம் தனுர்பங்கம்லாம் பண்ணல, வத்சராம தனுஷ்பஷ்யான்னு விஸ்வாமித்திரர் சொன்ன இந்த வில்ல கொஞ்சம் பார்ப்பா ராமா அப்படின்னு. அப்பவும் வத்சராமன்னு குழந்தை பார்மா அப்படின்னு சொன்னவர். அதுக்காக தான் நான் பண்ணனே தவிர நான் ஒன்னும் சீதைக்கோசரெல்லாம் ஒண்ணல. தாரா பித்திருக்கிருத்தாகன்னா கல்யாணம்னா அப்பா அம்மா முன்னிந்து நடத்தி வைக்கிற கல்யாணம் தான் சகல க்ஷேமமும் கொடுக்கும். அகல நீர் எங்க அப்பாவை கேட்டுக்கும், எங்க அப்பா தசரத மகா சக்கரவர்த்தி என்ன சொல்றாரோ அதை நான் பண்றேன்னு சொல்லிட்டாராம். அதுக்கப்புறம் ஆள் அனுப்பிச்சு இவர் என்ன பண்ண தெரியுமான்னு இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காருன்னா, அந்த மாதிரி அந்த ராமாயணத்துல நடந்த நிகழ்ச்சி மாதிரி இங்க ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. இப்ப இங்க இருக்கிறவா மொத்த பேரும் நீ எப்படி அம்மா திரௌபதி நீ இத்தனை பேரையும் கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்னு இது கேட்கணும். அவ கேட்கறதுக்கு முன்ன திரௌபதி கிருஷ்ண பத்னிகளை பார்த்து கேட்க ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா இங்க கண்ணனுடைய ஒரு சரித்திரம் தான் பிரதானமா இருக்கிறபடினால கிருஷ்ண பத்னி ஒவ்வொருத்தரும் அந்த 8 பேரையும் பேர் சொல்லி கூட்டு நீங்களாம் எப்படியம்மா கண்ணனோட சேர்ந்தங்கோன்னு சொல்றேன். திரௌபத்யுவாச்ச ஹே வைதர்பிய அச்சுதே பத்ரே ஹே ஜாம்பவதி கோசலே ஹே சத்யபாமே காளிந்தி சைப்யே ரோஹிணி லக்ஷ்மணே ஹே கிருஷ்ண பத்னியே தன்னோ ப்ரூதவோ भगवान स्वयं उपयेमे यथा लोकम अनुकुर्वन् स्वमायया. द्रौपदी கேக்குறாளாம், ஹே வைதர்பி, விதர்ப தேசத்து பொண்ணு ருக்மிணி, ஹே வைதர்பி ருக்மிணி, ஹே பத்ரே ஹே ஜாம்பவதி, பத்ரேன்னு ஒரு மனைவி ஜாம்பவதி, கோசல தேசத்து ராஜாவினிடத்துல இருந்து கல்யாணம் அவ மகள். ஹே சத்யபாமே, சத்யபாமா அவளை பார்த்து சொல்ற. காளிந்தி, யமுனா நதியினுடைய பெண்ணு காளிந்தி. சைப்யே ரோஹிணி, ரோஹிணின்னு ஒரு மனைவி லக்ஷ்மணே. இப்படி 8 பேர். இன்னும் எத்தனையோ மனைவிமார்கள் அங்க இருக்கா. அவ எல்லாரையுமா பார்த்து கேக்குற, ஹே கிருஷ்ண பத்னியா ஏ தன்னோ ப்ரூதவோ பகவான் ஸ்வயம், நீங்கெல்லாம் எப்படியுமா இந்த கண்ணனை கல்யாணம் பண்ணிட்டுங்கோ. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எபிசோடு இருக்க. உங்களுக்கு எப்படி எப்படி சந்தோஷமா இருந்துட்டு இருக்குங்களா கண்ணன் கல்யாணம் பண்ணிட்டு எப்படி இருந்துட்டு இருக்குங்கன்னு கேக்குறாளாம். அப்ப ருக்மிணி சொல்றாளாம், தைஜாயமாத்மயிதும் உத்யத கார்மிகேஷு ராஜஸ்வஜேய பட்டசேகரிதங்கிரேணு. அத்தையும் கேட்கிற, எனக்கு கல்யாணத்தும் போது எவ்வளவு டென்ஷன் தெரியுமா? ருக்மிணி சொல்ற வார்த்தை, நான் ஒரு பிராமணனை அனுப்பிச்சு வச்சுட்டேன். அப்பா கண்ணா உன்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு பிராமணனிட சொல்லி அனுப்பிச்சேன். எங்காத்துலயா பிரமாதமான கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்றான்.
சைத்யாய மாம் அர்ப்பயித்தும் உத்யத கார்முகேஷு. அந்த சைத்யன் சிசுபாலன், இந்த சிசுபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சேதி தேசத்து ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு எங்காத்துல எல்லாரும் தீர்மானம் பண்ணிட்டா. எங்காத்துல தீர்மானம் பண்ணதோட மாத்திரம் இல்ல, மீதி ஜராசந்தன் முதலிய ராஜாக்கள் எல்லாமும் சேர்ந்து எல்லாரும் என்ன கல்யாணம் பண்ணிட்டா. அவனும் விரதெல்லாம் பண்ணிட்டு சித்தமா காத்துட்டு இருக்கான். என்னையும் ஜானவாசத்துக்கு முன்ன அந்த கோவிலுக்கு, இந்திராணியினுடைய கோவிலுக்கு அழைச்சிட்டு போற லெவலுக்கு வந்துடுத்து. அடுத்தது கல்யாணம் தான், சைத்தியனோட கல்யாணம் தான். அந்த க்ஷணத்துல நான் ஏற்கனவே பிராமணன் சொல்லி வச்சேன். அவர் வந்தும் சமாச்சாரம் சொல்லையேன்னு விசாரப்பட்டு இருந்தேன். அந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்ன ஓடி வந்துட்டார் அந்த பிராமணன். இப்படி கையை தூக்கி காண்பிச்சுட்டார், நீ என்ன சொல்றியோ உனக்கு சக்சஸ் தான், உனக்கு எல்லாம் நல்ல எண்ணம் தான், நல்லதுதான் நடக்க போறதுன்னு கண்ணன்ட சமாச்சாரம் சொல்றேன்னு சொல்லிட்டேன்றத தெரியப்படுத்துற மாதிரி கையை காமிச்சிட்டேன். நானும் சரி உற்சாகமா போலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், எப்படியோ கண்ணன் நம்மளை அழைச்சிட்டு போயிடுவேன்னு தீர்மானம் பண்ண. அப்பதான் சிம்மன் தன்னுடைய பாகத்துல, காட்டுல இருக்கிற வஸ்துக்கள்ல தன்னுடைய பாகத்தை மீதி இருக்கிற பிராணிகள் எல்லாம் ஒதுக்கி தள்ளிட்டு எப்படி சிம்மம் தன்னுடைய பாகத்தை தூக்கி போகுமோ அந்த மாதிரி கிருஷ்ணன் எத்தனை ராஜாக்கள் என்ன வேணா நினைச்சிட்டு இருக்கட்டன்னு சொல்லி என்ன தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு நித்ய மிருகேந்திர நின்யே மிருகேந்திர இவ பாகம் அஜா வியூதாது தற்சீனிகேத சரணோஸ்து மமார்ச்சனாய. அப்படிப்பட்ட பிராட்டியினுடைய, அதாவது சீனிகேதனாக இருந்திருக்கிற பிராட்டிக்கு ஸ்தானமாக இருந்திருக்கிற கண்ணன், அவனுடைய திருவடி அதே நான் நித்தியம் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கேன். வெறும் பர்த்தா மாத்திரம் இல்ல, எனக்கு சர்வ சுவாமியாக கண்ணன் இருக்கேன்னு ஒரே ஒரு ஸ்லோகத்துல தன்னுடைய விருத்தாந்தான் எப்படி கல்யாணம் பண்ணிட்டோன்றத சொல்லிட்டாளாம். சத்யபாமா சொல்றா அடுத்தது, யோமே சனாபிவத தப்த ஹிருதா ததேன லதாபிசாபம் அபமார்த்தும் உபஹாஜஹார ஜித்வக்ஷராஜமத ரத்னமதாத் சதேன பீதः பிதா திசதமாம் பிரபவே பிதத்தாம். செவந்தக மணின்னு ஒரு மணி, அந்த மணி ஏற்கனவே இந்த விற்த்தாந்தெல்லாம் சொன்ன விஷயம்தான். அப்ப சொல்லச்சே கண்ணன் தான் திருடின்ட்டேன்னு எங்க அப்பா அவர் மேல, கண்ணன் மேல பழி போட்டு தனக்கு அந்த பழி வரக்கூடாதுன்றதுக்காக கண்ணன் போய் எங்கேயோ காட்டுல போய் அந்த செமந்தக மணி இருந்ததை கொண்டு வந்து கொடுத்துட்டாரு. எங்க அப்பாண்ட கொடுத்துட்டு அதை வாங்கிட்ட எங்க அப்பா அந்த மணியை மாத்திரம் கண்ணன் இடத்துல கொடுக்கல, என்னையும் சேர்த்து கண்ணன் இடத்துல கொடுத்துட்டேன். நானும் கண்ணனையே தான் நினைச்சிருந்தேன். இப்படி நானும் கண்ணனும் ஒன்னா சேர்ந்தோம் என்ன சொல்றாளாம். ஜாம்பவதி சொல்றாளாம் அடுத்தது, அஜ்ஞாய தேஹ கிருதயம் நிஜநாத தெய்வம் சீதாபதிம் த்ரிணவஹான்யமுனாப்யயுத்யதே ஞாத்வா பரீட்சித உபாஹர தர்ஹணம் மாம் பாதௌ பிரகிருஹ்ய மணிநாக மமுஷ்யதாசி. ஜாம்பவதி சொல்ற, என்னுடைய தேகக்கிருத்து, என்னுடைய தேகத்துக்கு காரணமாக இருந்திருக்கிற ஜாம்பவான் இந்த கிருஷ்ணன் தான் சாட்சாத் ராமன் தான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணிருக்கே. தனக்கு குலதெய்வமாக இருந்திருக்கிறவர் ராமன் தான். ஆகையால ராமன் தான் கிருஷ்ணனாக அவதாரிக்கும் சீதாபதின்றத தெரிஞ்சுக்காமல் அவர் என்ன பண்ணார், கண்ணனோட சண்டை போட்டார். ஒரு நாள் 2 நாள் சண்டை போடல, 27 நாள் சண்டை போட்டார் எங்க அப்பாவோட. எங்க அப்பாவும் கண்ணனும் கட்டி புரண்டா, ஒரு நாள்ல 27 நாள் கட்டி புரண்டா. அமுனாப்யயுத்யதே ஞாத்வா பரீட்சத உபாஹர தர்ஹணம் மாம். கடைசியில தெரிஞ்சிடுச்சு, ஓஹோ இந்த பரீட்சையில யார் என்னன்னா என்னுடைய அப்பா தெரிஞ்சுட்டே, இது சாட்சாத் ராமன் தான்.
தன்னுடைய குலபதி, தன்னுடைய குல தெய்வம், குலநாதன் தான் கண்ணனாக எழுந்தருளி இருக்க, இப்படி அவதாரம் பண்ணிருக்க தெரிஞ்சிருந்த. தன்னுடைய வஸ்துவெல்லாம் குலநாதனுக்கு தானே சமர்ப்பிக்கணும். அந்த செமந்தக மணியை கொடுக்கறதோட மாத்திரம் இல்லாத என்னையும் அவருக்கு சமர்ப்பிச்சுட்ட. மணிநாகம் அமுஷ்ய தாசிங். எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம் தெரியுமா அப்படின்னா, எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அவனுக்கு அந்த கண்ணனுக்கு நான் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன். தாசின்னு சொல்லிக்கிற, தாசின்னா கைங்கரியம் பண்றதுனால பெண் பால்ல சொல்ற வார்த்தை இது, தாசன்ற வார்த்தை. ஆகையால நான் உனக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு எனக்கு, அந்த கண்ணனோட சமாகமும் எனக்கு ஏற்பட்டிருக்குன்னு ஜாம்பவதி சொல்றாளாம். காளிந்தி சொல்றாளாம், தபஸ்சரந்தி மாஜ்ஞாய ஸ்வபாத ஸ்பர்ஷகாம்யயா சக்யோபேத்யாக்ரஹீத் பாணிம் யோகம் தத்கிருஹமார்ஜனி. தன்னுடைய பெருமாளுடைய பாத ஸ்பர்சம் தனக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அந்த பாத ஸ்பர்சம், அந்த பெருமாளுக்கு பாத சம்வாகனம் பண்ணணும். நடந்த கால்கள் நொந்தவோன்னு சொல்லி சொல்றார் திருமிஷி ஆழ்வார், மங்களாசாசனம் பண்றார் அமுதன். அந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சே வியாக்கியாத்தாக்கெல்லாம் அற்புதமா சொல்ற. பெருமாள் திருவிக்ரமாவதாரம் எடுக்கிற காடு மோடெல்லாம் அசேஷம் அவிசேஷத ஸ்ருஜ தஞ்சனாத்ரி சிது சராச்சரம் அச்சீகர சரண பங்க ஜயனாங்கிதம்னு தயாசதகத்துல சொல்லி சொல்ற. காடு மோடெல்லாம் பெருமாளுடைய திருவடி போர்தான். அந்த பெருமாளுடைய திருவடி பட்டு எல்லாம் பெருமாள்ல சேர்ந்ததுன்னு சொல்லி அந்த ஒரு முத்திரை பகவானை சேர்ந்தவன் நம்மளான்றது அந்த முத்திரையை பதிக்கிறதுக்காக இப்படி பண்ண. இப்படி திருவிக்ரம அவதாரம் எடுத்ததுனால பலி சக்கரவர்த்திக்கு ஒரு பெருமை வந்தது. ஏன்னா தான் இறப்பாளனாகன்னு சொல்ற பெருமாள் தான் எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்கிறவராக இருந்துருக்கார். அப்படி இருந்துருக்கிற பெருமாளே இறப்பாளனாக பிக்ஷுக்கனாக போனேன்னா அந்த பெருமையினால அவன் சந்தோஷப்பட்டு போயிட்டான் பலி சக்கரவர்த்தி. பெருமாள் 14 வருஷ காலம் காட்டுல கல்லையும் முள்ளிலையும் பாதுக்க கூட இல்லாத நடந்து போனவர். அப்படி சஞ்சரித்த எம்பெருமான் மகர்ஷிகளுக்காக சஞ்சரித்த, தேவதைகளுக்காக அவதாரம் பண்ண. அந்த மகர்ஷிகள்லாம் சந்தோஷப்பட்டா, தேவதைகள்லாம் அந்த ராவண வதத்தினாலையும் கரதூஷண வதத்தாலையும் அவளுக்கெல்லாம் நிஷ்கண்டகமாக தங்களுடைய ராஜ்யத்தை அனுபவிக்கும்படியாக பண்ணிட்டா. யாரும் அந்த எம்பெருமானுடைய திருவடிக்கு என்ன சிரமம் வந்திருக்கும்னு ஒருத்தரும் அதை பத்தி நினைக்கவே இல்லையா. அப்பா நீ அது முடியாதுதான் இங்க படுத்துன்னு இருக்கியா? அமுதனை பார்த்து திருமிஷி ஆழ்வார் கேட்கிறேன், இப்படி படுத்துட்டு இருக்கே, இவ்வளவு தூரம் அலைஞ்சு போய் இது முடியலன்னுட்டு இங்க வந்து படுத்துட்டு இருக்காரானே அப்படின்னா, அந்த திருவடிக்கு நடந்த கால்கள் நொந்தவோன்னு, உமக்கு இப்படி எல்லாம் சஞ்சாரம் பண்ணினதுனால இந்த திருவடிக்கு வலிக்கிறதா அப்படின்னு எல்லாம் சொன்னாலாம். அந்த திருவடிக்கு பாத சம்வாகனம் பண்ணும், அந்த திருவடியை பிடிச்சு விடணும். நித்தியம் பெருமாள் திருவாராதனம் முடிஞ்ச பிற்பாடு பாத சம்வாகனம்னு ஒன்னு சொல்லிருக்கு. அது எல்லாம் இந்த இதெல்லாம் களைஞ்சிட்டு, புஷ்பங்கள் எல்லாம் களைஞ்சிட்டு அந்த பெருமாள் திருவடியை பிடிச்சு விடணும். அது ஒரு பாத சம்வாகனம் பண்றது ஒரு கைங்கரியம். காளிந்தி நினைக்கிறாளாம், உம்முடைய திருவடிக்கு பாத சம்வாகனம் பண்ணணும். அதுக்காக சங்கியோபேத்யாக்ரஹீத் பாணிம் யோகம் தத்கிருஹமார்ஜினி மார்ஜனி. அவளுக்கு நான் அப்போ அந்த பாத சம்வாகனம் பண்ணணும்ன்ற ஒரு எண்ணத்தினால நான் அந்த கண்ணனுடைய திருக்கைகளை பற்றி நான் கண்ணனுக்கு மகிழ்ச்சியாக ஆனந்தானே. அகம் தத்கிருஹ மார்ஜினி கிரகான் மார்ஜயதி மார்ஜனி. அந்த வீட்டுல அவ சொல்லச்சே, ஜாம்பவதி சொல்லச்சே தன்னை தாசின்னு சொல்லிண்டா. தாசின்னாவது ஒரு சேத்தனமாவது இருந்துட்டு இருக்கு. இவள் சொல்லிக்கச்சே, காளிந்தி சொல்லிக்கச்சே, அந்த கிரகத்தை பெருக்கிற ஒரு விளக்குமாறாக நான் இருந்துக்கிறேன், தொடப்பமா நான் இருந்துக்கிறேன், கிரக மார்ஜனி சுத்திப்படுத்துறவளாக நான் இருந்துக்கிறேன். அது சேத்தனமாவது இருக்கட்டும், அச்சேத்தனமாவது இருக்கட்டும், அது என்னுடைய பரம பாக்கியம். அந்த கண்ணனோட சேர்ந்து கண்ணனுடைய மகிழ்ச்சியாக இருக்கிறது அப்படின்னா,
பத்ரன்னு ஒத்தி. அடுத்தது அவ சொல்றா, யோ மாம் ஸ்வயம் வரவுபேத்ய விஜித்ய பூபான் நின்னேஸ்வயூதகம் இவாத்மபலிம் த்விபாரிஹி பிராத்ருஷ்ச மேபகுருதः ஸ்வபுரம் ஸ்ரீகாஸ்தஸ்யாஸ்து மேனுபவம் அக்ரவனேன ஜீவ அவனே ஜனீத்வம். எனக்கு என்ன பண்ண அப்படின்னா, நானும் கண்ணனை தான் விரும்பினேன். ஸ்வயம்வரம் வச்சேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிகிட்டே போனா. அப்பதான் நான் என்ன பண்ணேன்னா, ஸ்வயம்வரத்துல கண்ணனையே வர்ணம் பண்ணிட்டேன். அதனால அப்ப என்னோட சேர்ந்தவாள்லாம் அதுக்கு விரும்பாது போனா கூட அவளையும் ஜெயிச்சுட்டு அந்த ஸ்ரீயவுக்காக சீனிவாசனாக இருந்துட்டு இருக்கிற என்ன அந்த கண்ணன் என்ன துவாரகத்துக்கு அழைச்சிட்டு வந்தான். உங்கேவனே ஜனீத்வம் சரண காலன கர்த்தத்துவம் மம அனுபவம் பிரதிஜன்ம அஸ்து சாத். நான் பிரார்த்திக்கிறது என்ன தெரியுமா, அந்த கண்ணனுடைய திருவடிக்கு தீர்த்தம் சேர்த்து அந்த கண்ணனுடைய திருவடிய சோதிக்கிற பாக்கியம் எனக்கு ஒவ்வொரு ஜன்மத்திலையும் கிடைச்சா போதும். நான் ரொம்பலாம் எதிர்பார்க்கல அப்படின்னா. சத்யான்னு ஒரு மனைவி, சப்தோக்ஷணோதி பலவீர்ய சுதீக்ஷண சங்கான் பித்ரா கிருதான் க்ஷிதிபவீர்ய பரீக்ஷணாய தான் வீரதுர்மதஹனஸ்தரசா நிகிருஹ்ய क्रीडन् बबन्ध च यथा शिशवः अजतोकान्. எல்லாம் கிரீடன்னு அஜனாயாச, அதாவது ஒரு விளையாட்டாக பெருமாள் எங்க அப்பா வச்ச ஒரு எத்தனை கெடிபிடி உண்டோ அதெல்லாம் தாண்டி என்னை கல்யாணம் பண்ணிட்டு அவருடைய திருவடி தூள் என் மேல படுறது, அந்த ஸ்பர்சம் இருந்துட்டு இருக்க, அது ஒன்னே பரம புருஷார்த்தத்தை எனக்கு ஏற்பட்டிருக்கு. இப்படி மித்ரவிந்தா சொல்றா, லக்ஷ்மணா சொல்றா, எல்லாம் தன்னை கல்யாணம் பண்ணிட்டது என்னுடைய பாக்கியம், கண்ணன் கைப்பிடிச்சது, நான் இந்த மாதிரி எல்லாம் கண்ணனோட சேர்ந்தோன்னு சொல்ற. ஜாத்வா மம மதம் சாத்விபிதா துஹித்ருவத்சலஹ பிருகத்தேன இதி க்யாதஹ தத்ரோபயாம் அஜீகரதே. சில சமயத்துல என்ன ஆறுது, லக்ஷ்மணா சொல்றான், இதுல சொல்லிட்டு அந்த கண்ணனுடைய ஒரு வைபவத்தை கேட்டு நாரதன் மூலமாக கேட்டு என்னுடைய மனசு முழுக்க முகுந்தன் இடத்துல போயிடுத்து. ஆகையால அங்க முகுந்தன் இடத்துல என் மனசு, சில அப்பாக்கெல்லாம் பெண்களுடைய மனசை புரிஞ்சுண்டு அவ எப்படி எப்படி ஆசைப்படுறாளோ அப்படி எல்லாம் துஹித்ருவத்சலஹான்னு சொல்ற பிதா பெண்ணிடத்துல ஒரு வாத்சல்யத்தினால என்னையும் சேர்த்து கொண்டு கொடுத்துட்ட. இப்படி எல்லாம் நாங்கள்லாம் கண்ணனோட சேர்ந்தோம், எங்களுடைய பாக்கியம் என்பதை சொல்றாளாம். அதுக்கப்புறமா அவ திருப்பி கேட்கிறா, நீ எப்படிமா கல்யாணம் பண்ணிட்ட அப்படின்றதெல்லாம், அதெல்லாம் பத்தி அடுத்த உபன்யாசத்துல பார்க்கலாம். ஆகையால கண்ணனுடைய மகிழ்ச்சிகள் எல்லாருமே அந்த கண்ணனே தனக்கு சர்வஸ்வமாக நினைச்சு அந்த கைங்கரிய புத்தியாக கண்ணனை அடைந்தார்கள் என்பதுதான் பரம புருஷார்த்தம். அப்படிப்பட்ட அந்த ஸ்ரேயப்பதியாக இருக்கிற எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ற பாக்கியம் நமக்கும் வரணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதாக்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.